எம்ஜிஆர் தொகுதியில் எம்ஜிஆர் போட்டியிட்ட போது 100க்கு 90 பங்கு ஓட்டு உதயசூரியன் தான் இருக்கணும். காளை மாட்டு செலுத்தி கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ காங்கிரஸ் சின்ன காளை மாட்டு நமக்கு காங்கிரஸ். ஆகவே மக்கள் நன்றாக இருக்கிறார்கள். எவன் கட்சி ஆரம்பித்தால் கவலை இல்லை. 75 வருஷமாக பல தலைவர்கள் நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க. பகிரங்கமாக இந்த வேலையில் சொல்கிறார். நம்மளை எதிர்த்து பேசுகிற அத்தனை தலைவராக நம்ம மேடைக்கு தான் வந்தாலே தவிர நாம் யார் மேடைக்கும் போல. ராஜாஜி மூட்டை பிடிச்சி நசுக்குவதை போல் நசுக்கவே இருந்தார். அந்த ராஜாஜி நம்ம மேடையில் ஏறி உதயசூரியன் ஓட்டு கேட்டார். பெருந்தலைவர் காமராஜர் நம்ம எதிர்த்தார். ஆனால் சாவதற்கு முன்பாக கலைஞரை கட்டிப்பிடித்துக் கொண்டு நான் ஆட்சியை கலைக்கிறேன், உங்களை கைது செய்ய எனக்கு மத்திய சர்க்கார் நிர்பந்தம் செய்கிறது, நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அவருடைய காமராஜர் வீட்டுக்கு போய் கலைஞர் கேட்டபோது காமராஜர் கட்டிப்பிடித்துக் கொண்டு நீ இருக்கிறதால நல்லப்பா நான் வைக்கிறேன், நீ ராஜினாமா பண்ணிட்டா என்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று சொல்லி 2 மாதத்துக்கு செத்தே விட்டார். அந்த காமராஜர் இன்றைக்கு சொல்லுறேன் உயிரோடு இருந்தால் திமுகவோட மெம்பராகவே ஆகியிருக்கிறார். அதே போல எம்ஜிஆர் கூட நான் வெளிப்படையாக பேசுகிறேன். எம்ஜிஆர் மறைவதற்கு முன்பாக கலைஞரை சந்தித்திருந்தால் கட்சி அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டுத்தான் போயிருக்கிறார். ஆனால் தடுத்தார்கள், சொன்னார்கள், பார்க்க விடாமல் சாவுக்கு கூட மாவதைக்க விடாமல் தடுத்தார்கள், சிலையை உடைத்தார்கள். இதெல்லாம் ஆரம்பம் இருக்கணும். மனம் திறந்து சொன்னார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது பக்கபலமாக இருந்த ஆனந்திரப்பன் கடைசி காலத்தில் தளபதியும் கலைஞரும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார். அதே போல சீப்பா ஆதித்யநாத் நாம் கட்சி துவங்கி நாம் தமிழ் கட்சி துவங்கினார். கலைஞர் திமுக ஒழிப்பேன் கட்சி நம்ம கட்சியில் ஒரு மந்திரி கட்சி என்ன செய்ய போகிறார். மாப்போ சிவஞானம் நிச்சயம் ஒழிக்கிட்டே சொன்னார். திமுகவை வயிறு வலிக்க பேசுவார். அண்ணாதுரை ஒழிக்காமல் போகமாட்டேன். அவருக்கு நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் மேற்சபை துணைத் தலைவர் ஆக்கி எல்லாம் பண்ணோம். வரிசையாக எல்லா கணக்கு பேரும் சொல்லிட்டேன். அறிவானத்தை கைப்பற்றுவேன், இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னவங்கன்னா நம்மளெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஆக திமுகவை பொறுத்தவரைக்கும் 75 ஆண்டு காலத்தில் எல்லா தலைவரையும் பார்த்து சந்தித்து வளர்ந்த கட்சி. ஒரு 17 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை நேற்றுக்கு சவால் கொடுக்குதுன்னா அதெல்லாம் கால சரி கொடுக்குற தூத்துக்கு சவால் மதிச்சு தூக்கி போட்டு போயில இருக்கிற கவலைப்படக்கூடாது. நாம் நம்முடைய கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் அனுசரித்து ஒரு சேர வைத்திருந்தோமையானால் மீண்டும் 7வது முறையாக திமுக ஆட்சி அமையும். தளபதி மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக வருவார். இந்த தொகுதியும் திமுக வெல்லும் என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.